இங்கே ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் நான் எடிட் பண்ண கொடுத்துருக்க ப்ரீசெட்டு, அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட் லிங்காக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்குள்ளே இன்புட் ஆயிரும். ஸோ இப்போ ப்ரீசெட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இதில் லாஸ்ட்டில் நான் வந்து ஒரு ஃபாண்ட், ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் நான் அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே லாஸ்ட்டில் பண்ணி காட்டுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ 2 இது ரெடி ஆகிடுச்சா. இதுக்கடுத்து 3ஆவதாக நாம் இதில் எடிட் பண்ண போகிற இமேஜ். இதில் ஃபஸ்ட்டு தேவையே இமேஜ் தான். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இமேஜ் மாதிரி ஃபுல்லாக உங்களோட கால் வரை இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இமேஜாக எடுத்துகிட்டு இந்த இமேஜில் நம்மளோட சட்டையை மட்டும் கலராக வச்சுட்டு மித்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும். இதை தான் எப்படி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுவும் இதில் பேக்ரவுண்டையும் கட் பண்ணியிருக்கணும். அது எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறேன் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் ஃபோட்டோ எடிட் பண்ண என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த பிக்சர் ஆப் இருக்குது பார்த்தீங்களா. இதில் தான் இப்போ நம்ம அந்த ஃபோட்டோவையும் கட் பண்ண போகிறோம், அந்த கலரையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஆப் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்காக நீங்கள் போய் வேறு ஆப்லாம் ட்ரை பண்ணலாம் தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த எடிட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா இமேஜ். அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதில் யூஸ் பண்ணால் அதே இமேஜை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் டச் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் இருந்து பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிமூவ் பேஜ்னே ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதை ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதோட பேக்ரவுண்டை வேறு லெவலில் ஒரே கிளிக்கில் கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து ப்ராப்பராக கட் பண்ணி கொடுத்துச்சா. இப்போ இந்த மேலே கட்டிக்கு ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு கட் பண்ண இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜ்லேயே நம்மளோட சட்டையை மட்டும் கலராக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ 3ஆவது பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 5ஆவதாக பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இல்லை இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி இப்போ உங்களுக்கு எந்த இடம் மட்டும் கலராக வேணுமோ அது மேலே இப்போ நமக்கு சட்டை மட்டும் வேணும், அந்த சட்டை மேலே ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கொஞ்சம் நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2ல் கூட வச்சு ஃபுல்லாக 0ல் வச்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மாறும். கரெக்டாக உங்களோட சட்டை மட்டும் கலராக இருக்க அளவுக்கு இந்த மாதிரி பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே கட்டிக்கு ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நமக்கு இமேஜ் ரெடி ஆயிடுச்சா. இப்போ இந்த மேலே இருக்க டவுன்லோட் ஐக்கானை கொடுத்து இந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதை வச்சு வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பில் ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்புக்குள்ளே போய் இன்புட் ஆகிற மாதிரி உங்களுக்கு டேரெக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நான் இன்னும் என்னென்ன வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்பில் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு உடனே ஃபாண்டெல்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதில் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு உள்ளே வந்துருந்துருப்பீங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு இமேஜ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் நான் ஈஸியாக கொடுத்துட்டு போய் பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த சுற்றி ஒரு மேகம் மாதிரி இருக்கா, அது எல்லாத்தையுமே நாம் அந்த டைலாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஹீரோயினோட இமேஜோ இல்லை யாரோட இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய குரூப்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த குரூப்ஸ் எல்லாம் தான் அந்த மேகத்தில் இமேஜ் ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கிளருக்கு எடிட் குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கிளருக்கு ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க. இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர போய் இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டரில் ஃபோட்டோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபேஸ் மட்டும் கிளியராக தெரிகிற மாதிரி மட்டும் செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஃபஸ்ட் இதில் ஈஸியாக வந்து இமேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சா. இதே மாதிரி 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணி எடிட் குரூப் போகிறீங்க. இந்த லேயரோட ஸ்டார்டிங் கிழக்கு ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துக்குங்க. இழுத்துட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ முன்ன பண்ண மாதிரி இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து அந்த சென்டரில் தெரிகிற மாதிரி மட்டும் பார்த்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ 2 இதில் எப்படி சேஞ்ச் பண்ண நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன்னா, இதே மாதிரியே மீதம் இருக்க எல்லா குரூப் மீதம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 5 குரூப்ஸ் இருக்குது. இந்த 5 குரூப்லையுமே நான் பண்ண மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. 3D ஆன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே
பண்ணி கூட பாருங்கள். இந்த மாதிரி மூவ் பண்ணால் அந்த ஒரு மேகத்துலேயும் ஒரு இமேஜஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கரெக்டாக எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து அப்படியே லாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு வந்தால் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டு, மேலே ஒரு டெக்ஸ்ட்டு, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டு, மறுபடியும் இந்த கீழே ஒரு டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்ற நான் இந்த இதில் லைவாகவே சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட சர்ச் பாரில் போய் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா டாப் ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதே ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் நமக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறையா ஃபாண்ட்ஸ் வருதா, இதில் கீழே இருக்க அந்த ஆல் த நியூ ஃபாண்ட் அப்படின்ற கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் அப்படியே மேலே ஏற்றிட்டே போனோன்னா கீழே பார்த்தீங்கன்னா 343 கேட்டகரிஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு பேஜாக ஓப்பன் பண்ணி கூட உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் ஓகேன்னா அதுக்கு நேராக அப்படியே மூவ் பண்ணால் டவுன்லோட் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சா. இப்போ இந்த ஓப்பன் கேட்குதா, ஜஸ்ட் அந்த ஓப்பனை கொடுத்தீங்கன்னா இதை நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ரெண்டாவது இருக்க எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபைல் அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இதில் ஏதாவது ஒரு ஃபோல்டர் புதுசாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணி நம்ம ஈஸியாக அதை எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர்ன்ற ஆப்ஷன் தான் என்னில் 0ல் இருக்குது. நான் அதில் போட்டு வச்சா ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை எடுத்துகிட்டு இந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ராக் அப்படின்ற டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல அந்த ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் கேட்காது, எக்ஸ்ட்ராக் ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஃபாண்டை ஆப்புக்குள்ளே எப்படி கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணாமே இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி முடிச்சாமே கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணோம் அடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ மறுபடியும் இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபாண்ட் வந்து உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற டச் பண்ணினா அதில் நாம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபாண்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணினா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபாண்ட் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கும். மேலாப்பில் ஆட் ஆகிருக்கா. இப்போ அந்த ஃபாண்ட் மேலே ஒரே ஒரு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே மாதிரியே மீத இருக்க எல்லாத்துலேயுமே போய் ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து இதில் நான் சொல்ல ஒன்றுமே இல்லை. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.